अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து கண்ணனையே கணவனாக அடையப்பெற வேணும், அதுவும் உடனே அடையப்பெற வேணும் என்று துடித்து கொண்டு கிடந்தாள் ஆண்டாள். அப்படி துடித்து கொண்டு கிடந்த ஆண்டாளை தேற்றுவதற்காக கண்ணபிரானும் அவ்வப்பொழுது ஏதோ சிலவற்றை செய்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய துடிப்பின் காரணமாக பாவை நோன்பு நோற்றாள். அது திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தமாக வெளிவந்தது. மேலே அடுத்தபடியாக நாச்சியார் திருமொழியிலே காமனனுடைய காலிலே விழுந்து, மன்மதனுடைய காலிலே விழுந்து, உடனே நீ என்னை கண்ணனோடு சேர்த்து வை என்பதாக அவனை வேண்டிக் கொண்டாள். கூடல் இழைத்து பார்த்தால் நான் கண்ணனோடு சேருவேனோ மாட்டேனோ என்று கூடல் இழைத்து பார்த்தாள். சோலைகளிலே இருந்த குயில்களை பார்த்து கண்ணபிரான் நான் இருக்கும் இடம் வரும்படியாக நீங்கள் எல்லாம் கூவ வேண்டும் என்று அவைகளையும் பிரார்த்தித்துக் கொண்டாள். என்று இப்படியெல்லாம் இவள் படும் பாட்டை கண்ட கண்ணபிரான் இவளுக்கு ஏதோ ஒரு வகையாக ஒரு ஆசுவாசத்தை, அதாவது ஒரு தரிப்பை உண்டாக்க வேணும் என்பதற்காக தனக்கும் இவளுக்கும் நடக்கின்ற விவாகத்தை இவளுக்கு கனவிலே காட்டி கொடுத்தான். அந்த கனவிலே கண்ட கல்யாணத்தையே தான் மிகவும் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு அதை கண்ணபிரானோடு தனக்கு கனவிலே விவாகம் நடந்தது என்பதை தன்னுடைய தோழிக்கு தெரிவிப்பதாக நாச்சியார் திருமொழியிலே 5வது திருமொழிக்கு அடுத்தபடியாக 6வது திருமொழி. அந்த 6வது திருமொழியிலே இருக்கிற பாசுரங்கள் எல்லாம் அந்த கனவிலே நடந்த திருமணத்தை விவரிப்பதாக அமைந்திருக்கிறது. அதிலே கீழே பல பல பாசுரங்களிலே, அதாவது கண்ணபிரான் மாப்பிள்ளை அழைப்பு போலே உள்ளே நுழைந்ததென்ன, நாளை வதுவை என்று மனத்திற்கு நாளிட்டு கூறியதென்ன, தனக்கு மந்திர கோடி அதாவது கூரைப்புடவை வந்து அந்த அந்தரியானவள் வந்து அணிவித்ததென்ன, அதே போல காப்பு நான் கட்டியது என்று கங்கண தாரணம் என்று இவைகளெல்லாம் கீழ் 4 பாசுரங்களிலே தெரிவித்த ஆண்டாள். அடுத்தபடியாக 5வது பாசுரத்திலே அந்த கண்ணபிரான் மணப்பந்தலுக்குள்ளே எப்படி வந்தான் என்று அவனுடைய அந்த நடையை விவரிக்கிறாள். அவன் அப்படி மணப்பந்தலே அதிரும்படியாக தன்னுடைய பெருமை தோற்ற அப்படி வந்தான் என்று தெரிவிக்கிறாள். கலகமுடனேந்தி சதிரிளமங்கையர்தாம் வந்தெதிர்கொள்ளா மதுரையார் மன்னம் அறிநிலொட்டங்கம் அதிரப்போதா கண்டேன் தோழினான். கண்ணபிரான் திருமண பந்தலுக்கு உள்ளே வருகின்றான். அப்படி வருகின்ற பொழுது அவனுக்கு மங்களகரமாக பெண்கள் எல்லாம் ஆலத்தி எடுப்பார்கள் அல்லவா, அதை தெரிவிக்கிறார். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி, பெண்கள் எல்லோரும் கதிரொளி தீபம் என்கிறாள், அதாவது சூரியனைப் போல பிரகாசிக்கின்ற மங்கள விளக்குகளை அப்படி கையிலே கொண்டிருக்கிறார்களாம். அது மட்டுமில்லை, கலசம் உடனேந்தி என்று கைகளிலே கலசங்கள் அதாவது கும்பங்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து ஒரு ஜீவாத்மாவானவன் விடுபட்டு பரமபதம் போய் சேர்ந்தால் அங்கேயும் கூட இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுவதாக நம்மாழ்வாருடைய அனுபவம் தெரிவிக்கின்றது. அவர் தெரிவிக்கிறார், அங்கேயும் கதிரொளி தீபம் கலசமுடனே ஏந்தி சதிரிள மங்கையர்தாம் வந்து எதிர்கொள்ளா என்று இங்கே தெரிவித்தது போல அங்கேயும் கூட மதிமுக மடந்தையர் ஏந்தினர் வந்தே என்று பெண்கள் எல்லாம் அப்படி மதிமுக மடந்தையர் நிதியும் நற்சுண்ணமும் நிறை கூட விளக்கமும் என்று அங்கே பரமபதத்திலே அவர்கள் ஏந்தி வந்தார்கள் என்று, அப்படி பரமபதத்திலேயும் பெண்கள் தான் இந்த காரியத்தை செய்கிறார்கள் என்று தெரிவித்தார். ஆகினாலே இங்கே கண்ணபிரான் மணப்பந்தலுக்குள்ளே நுழைகின்ற பொழுது கதிரொளி தீபம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சூரியன் போல பிரகாசிக்கின்ற விளக்குகள் என்ன மற்றும் கும்பங்கள் என்ன இவற்றையெல்லாம் ஏந்தி கொண்டு சதிரிளமங்கையர்தாம் வந்து எதிர்கொள்ள, நல்ல இளம் அங்கையர்கள் இளம் பெண்கள் அவர்களெல்லாம் அவனை எதிர்கொண்டு அழைக்கிறார்களாம்.
அப்பொழுது அங்கே வந்தவன் யார் என்றால் மதுரையார் மன்னன் என்று அது மிக அவன் உகந்த திருநாமமாகினாலே அந்த திருநாமத்தாலேயே சொல்லுகிறாளாம். இங்கே வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை இந்த திருநாமம் கண்ணனுக்கு மிக மிக உகந்தது என்றும் கூட காட்டுகிறார். யாரோ ஒருத்தர் தன்னுடைய திருமாளிகையிலே ஒரு திருவாராதனத்திற்காக ஒரு பெருமாளை எழுந்தருள பண்ணி இவருக்கு என்ன திருநாமம் சூட்டுவது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருந்தாராம். அப்பொழுது அவருடைய கனவிலே தோன்றிய எம்பெருமான் என்னை அதுவே இதுவே என்று அழையாதே, மதுரை மன்னன் மதுரையார் மன்னன் என்று நீ என்னை அழை என்று சொன்னான் என்று அந்த ஐதிஹ்யத்தை எடுத்து காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே. ஆக மதுரையார் மன்னன் என்று சொன்னால் அது கண்ணபிரானுக்கு அவ்வளவு உகந்த ஒரு திருநாமமாம். அதையே இங்கே சொல்லுகிறாள் மதுரையார் மன்னன். என்னால் அந்த மன்னனுக்குரிய வீறு அந்த பெருமை மிடுக்கோடு அப்படி வருகிறானாம் அந்த பந்தலுக்குள்ளே. மதுரையார் மன்னன் அவன் என்ன செய்தான், அடிநிலை தொட்டு என்று அடிமேல் அடி வைத்து அந்த மணப்பந்தலுக்குள்ளே திருமண பந்தலுக்குள்ளே வந்தான். வந்த பொழுது எப்படி இருந்ததுன்னு கேட்டா, எங்கும் அதிர புகுதா, அந்த மணப்பந்தலே அப்படி அதிரும்படியாக இருந்தது என்கிறார். அதாவது மகாபலியினிடத்திலே யாச்சகனாய் சென்றான் அல்லவா வாமன வேஷத்திலே. அப்படி செல்லுகின்ற காலத்திலே அவன் எப்படி நடந்தான் என்றால் அந்த யாக பூமியே அதிரும்படி நடந்தானாம். பராசர பட்டர் வேடிக்கையாக அர்த்தம் கூட சொன்னார். முன்பின் யாச்சகம் செய்து அறியாதவன் ஆகையினாலே பதற்றத்தோடு நடந்தான் அல்லவா, ஆகையினாலே பூமி அதிர்ந்தது என்று பட்டர் தெரிவித்தாராம். இங்கே என்ன செய்கிறான் என்றால், இந்த ஆண்டாளை திருமணம் புணர வேண்டுமே, இந்த பெண்ணை நமக்கு கொடுப்பார்களோ, பெரியாழ்வார் நான் அந்தணன் இல்லை என்று கொடுக்காமல் விட்டு விடுவாரோ என்று ஒருவேளை பதற்றத்தோடையே வந்தான் போலும். அதைத்தான் இங்கேயும் என்ன தெரிவிக்கிறாள் என்றால், அந்த மதுரையார் மன்னன் இங்கே திருமண பந்தல் அதிரும்படியாக அப்படி வந்தான் என்று, இப்படி அவன் வந்தான் என்பதை தான் கனவிலே கண்டதாக அந்த தோழிக்கு தெரிவிப்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக 6வது பாசுரத்திலே அந்த கண்ணபிரானுக்கும் ஆண்டாளுக்கும் பாணி கிரகணம் நடந்து விட்டது. அதாவது கைத்தலம் பற்றுகிறான் கண்ணபிரான், அந்த ஆண்டாளுடைய திருக்கரத்தை பற்றுகிறான். அதற்குத்தான் பாணி கிரகணம் என்று பெயர். அது நடைபெற்றது. அதை நான் கனவிலே கண்டேன் தோழி என்று அந்த தோழிக்கு பார்த்து சொல்லுகிறாள். வரிசங்கம் நின்னோத முத்துடைத்தாமம் நிறைகாண்ட வந்தற்கு மைத்துடன் நம்பி மலசோதன் வந்தன்னை கைத்தலம் பத்தா கண்டேன் தோழி. பாணி கிரகணம் என்பதுதான் திருக்கல்யாணத்திலே மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அதாவது திருமணத்திலே மிக மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் என்று சொன்னால் பாணி கிரகணம். அதற்கு பிறகு நடைபெறுகின்ற சாப்தபதி என்று 7 அடி இட்டு நடைபெறுவது, அதுவும் கூட மேலே பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது. அந்த பாணி கிரகணம் என்பது மிக முக்கியமான நிகழ்ச்சி ஆகையினாலே அந்த சமயத்திலே வாத்தியங்களை எல்லாம் உறக்க இசைப்பது வழக்கம். எல்லோரும் கெட்டி மேளம் கெட்டி மேளம் என்று சொல்லுவார்கள். உடனே அந்த இடத்திலே வாத்தியங்களை இடைவிடாமல் எந்த விதமான கெட்ட சகுனங்களும், அதாவது கெட்ட வார்த்தைகளும் யாருடைய காதிலும் விழாதபடிக்கு நல்வார்த்தைகளே மிஞ்சி இருக்கும்படியாக அங்கே வேத கோஷம் வாத்திய கோஷம் முதலானதெல்லாம் எழுப்பப்படும். அதைத்தான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். மத்தளங்கொட்டா வரிசங்கம் நின்றூதா என்று மத்தளத்தை எல்லாம் அடிக்கிறார்களாம், சங்கத்தை எல்லாம் எடுத்து ஊதுகின்றார்களாம். அந்த சமயத்திலே முத்துடைத்தாமம் நிறைதாழ்ந்த பந்தல் கீழ் ஆண்டாளுடைய திருக்கல்யாணத்திற்காக அந்த பந்தலை நன்றாக அலங்கரித்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட பந்தல் என்றால் முத்துடைத்தாமம் என்கிறார். நல்ல முத்துக்களை எல்லாம் தொங்க விட்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டாள் அவதரித்தது பாண்டி நாட்டிலே இருக்கக்கூடியதான சிறுவில்லிபுத்தூர். அதிலேயும் பெரியாழ்வார் அந்த அரசனுக்கு மிக நெருங்கியவராகிவிட்டார் அல்லவா. வேண்டிய பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று அந்த பாண்டியனாலே மதிக்கப்பட்டவர். பாண்டி நாடு என்றாலே அது முத்துடைத்து என்று சிறப்புடைய ஒரு தேசம் அல்லவா. ஆயினாலே அந்த தேசத்திலே பந்தலை அலங்கரிப்பதற்கு கூட முத்துக்களை என்றோ அவர்கள் உபயோகப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட முத்துடைத்தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கு நன்றாக அப்படி முத்துடைத்தாமத்தினுடைய நிறை வரிசைகள் அப்படி தொங்குகின்ற அந்த பந்தலின் கீழே மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்று மைத்துனன் என்று கண்ணனை சொல்லுகின்றாள். மைத்துனன் என்னால் என்ன என்றால் மைத்துனன் என்பதற்கு கணவன் என்றே பொருள். அப்படியும் ஒரு பொருள் உண்டு. இன்றைக்கு கூட சில பேர் அதாவது இருப்பவர்கள் எல்லாம்
தங்களுடைய கணவனை மைத்துனன் என்றே அழைப்பது கூட வழக்கத்திலே இருக்கிறது அல்லவா? ஆஹா, மைத்துனன் அதாவது வடமொழியிலே மிதுனம் என்றால் இரண்டு என்று பொருள், இரட்டை என்று பொருள். அதாவது கணவனும் மனைவியுமாகிற இரட்டை. அதிலே கணவன் ஒருத்தன் ஆகையினாலே அவனை மைத்துனன் என்று சொல்லுவது அது அப்படியும் உண்டு என்று காட்டப்படுகின்றது. ஆகையினாலே மைத்துனன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் நம்பி எல்லா கல்யாண குணங்களாலும் பரிபூர்ணமாய் இருக்கிறவன். அப்படிப்பட்ட மைத்துனன் நம்பி வந்து என்ன செய்தான்? என்னை கைத்தலம்பத்த, நான் இருக்கிற இடத்திற்கு தான் வந்து என்னுடைய கைத்தலத்தை பற்றினான், என்னுடைய கைகளை அவன் பிடித்துக் கொண்டான் என்று தெரிவிக்கிறாள். இதிலே மிக ஒரு உயர்ந்த அர்த்தம் தெரிவிக்கப்படுகிறது. என்னவென்றால், எம்பெருமான் தானாக வந்து நம்மை அனுகிரகிக்கிறானே தவிர அவனை அடைவதற்கு நாம் எந்த முயற்சி செய்தாலும் அது சாதனமாக ஆகாது. அவனேதான் நம்மை வந்து அனுகிரகிக்க வேண்டும். ஆண்டாளுடைய கையை அவனே வந்து பிழைத்தானே தவிர அவன் இருக்கிற இடம் தேடி இவள் செல்லவில்லை. முன்னாலே கூட ஸ்ரீ ராமாவதாரத்திலே சீதா பிராட்டி இருக்கிற மிதிலா நகரத்திற்கு ராமபிரான் வந்து அவளுடைய திருக்கைகளை பிடித்தான். அதே போல ருக்மிணி பிராட்டி இருக்கக்கூடிய அவளுடைய ஊருக்கு வந்து கண்ணபிரான் அவளை திருமணம் புணர்ந்து கொண்டான் என்பது போல பெண் இருக்கிற வீட்டிற்கன்றோ பிள்ளை வந்து திருமணம் புணர்ந்து கொள்வான். அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறாள். அப்படி நான் இருக்கிற இடம் தேடி வந்து தானே என்னுடைய கையை கொண்டு என்னுடைய கையை பிடித்து என்னை அங்கீகரித்தான் என்று இப்படி தெரிவிக்கிறாள். மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என் கைத்தலம் என்னை கைத்தலம் பத்த கனா கண்டேன், என்னுடைய கைத்தலத்தை அவன் பற்றினான், இப்படியாக நான் கனா கண்டேன் தோழி என்று அவளுக்கு தான் தன்னுடைய திருமணத்தை பற்றி கண்ட அந்த கனாவினை எல்லாம் தெரிவிக்கிறாள். இந்த அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.